உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடன் வாங்குறது சரின்னு சொல்லி கொடுக்க கூடாது, கடன் வாங்குறது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும். அதான் இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் என்னுடைய மகன் ஸ்கூல்ல எக்ஸாம்ல ரொம்ப அந்த எக்ஸாமை எழுதாம அவன் மார்க் ரொம்ப குறைவாய் அவன் வாங்கிட்டு வந்தான். அப்ப அவனுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் பார்த்து கேட்டேன், என்னப்பா இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்ப நீ மார்க் கம்மியா எடுத்திருக்கிற, இதுல மார்க்கே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், இல்ல டாடி நான் பெண்ணு வச்சிருந்தேன், அந்த பெண்ணை காணோம், அந்த பெண்ணு ஒன்றும் இல்லாம போயிருச்சு, நான் எழுதுறதற்காக பெண்ணை தேடினேன், கண்டுபிடிக்க முடியாதனால நான் கொஞ்ச நேரம் எழுதாம இருந்தேன், மிஸ்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பெண்ணை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பெண்ணை காணோமா அப்படின்னா நீ எக்ஸாமே எழுத வேண்டாம், போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் பக்கத்துல வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனாலதான் இந்த எக்ஸாம்ல எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் வந்திருக்கு. என்ன அவங்க மட்டும் அந்த பேனாவை வாங்குறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தா நான் அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்ல நீ கொண்டு போகாதது தப்பு, நீ பேகுக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதது உங்க தப்பு. இன்னொரு பையன் அவனுக்கு எழுதுறதற்காக அவன் ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ கொண்டு வந்திருப்பான், உனக்கு அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒருவேளை எழுதுறதற்கு பெண் இல்லாம போயிருச்சுன்னா அது மிகப்பெரிய. அதனால மிஸ் சொன்னது தவறெல்லாம் கிடையாது, மிஸ் சொன்னது சரிப்பா, நீ நீ எழுதாம இருக்கிறதா கரெக்ட், நீ கொண்டு போகல, அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது அப்படின்றது மாதிரி அவனிடத்துல பேசினோன்னு அவன் சொன்னான், ஒரு பெண்ணெல்லாம் வாங்குறதெல்லாம் தப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாப்பா ஒரு பெண்ணு வாங்குறது கூட தப்புப்பா. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நம்ம எதை கத்து கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இன்னொருத்தரிடத்துல நம்ம வாங்குறது தப்புன்றத நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. தயவு செய்து இந்த கடன் பிரச்சனையிலே உங்களுடைய வம்சத்தோட இந்த கடன் பிரச்சனை முடியட்டும், உங்க தலை மேல இருந்ததோட முடியட்டும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், இனி உங்க சன்னதிக்கு இந்த கடன் பிரச்சனை தொடரவே கூடாது. அப்போ தொடராம இருக்கணும் அப்படின்னா கடன் என்கிற ஒன்று தவறு என்கிறத உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து நீங்க கற்றுக் கொடுங்க.